அனைவருக்கும் வணக்கம். சற்று முறையான தகவல் படி தமிழக ரேஷன் கடைகளுக்கு வரும் மொத்த மக்கள் இனி பணம் இல்லாமல் சர்க்கரை வாங்கலாமே அப்படின்னு தான் கூடுதலாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் நியாய விலை கடைகளில் புதிய மொபைல் புத்தமா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் பயனாளர்கள் வாங்கும் ரேஷன் பொருட்களுக்கு QR கோடுக்கு ஸ்கேன் செய்து UPI மூலம் பணம் செலுத்தலாம். இதனால ரொக்க பணம் தேவையில்லாமல் செலவு செய்ய, அதாவது ஏமாற்ற முடியாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் 34,776 ரேஷன் கடைகள் உள்ளன. இவை தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பெண்கள் சுய உதவிக்குழுக்கள் போன்ற அமைப்புகளால் நிர்வகிக்கப்படுகின்றன. இந்த கடைகள் 2.25 கோடி ரேஷன் கடை அட்டைகளுக்கு சேவை வழங்குகின்றன. ரேஷன் கடையில் வழங்கப்படும் பொருட்கள் பச்சை அரிசி, புழுங்கலரிசி, கோதுமை, சர்க்கரை, பாமாயில், மண்ணெண்ணெய், துவரம்பருப்பு. பொருட்கள் வழங்கும் போது ஸ்மார்ட் கார்டு ஸ்கேன் மூலம் கணக்கீடு செய்யப்படுகிறது. அதனால சர்க்கரை, துவரம்பருப்பு, பாமாயில், மண்ணெண்ணெய் போன்ற சில பொருட்களுக்கு ரொக்க பணமாக பணம் பெறப்படும். இதனால சில நேரங்களில் கடைகளில் சில்லறை குறைவு ஏற்படும். இந்த ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக இந்த ஆப் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் முத்தமா திட்டத்தின் நோக்கம் பார்த்தீங்கன்னா, ரொக்க பணம் இல்லாமல் டிஜிட்டல் ரேஷன், அதாவது வாங்கும் சக்தியை வசதியை ஏற்படுத்தியிருக்காங்க. பண பரிவர்த்தனைகளை முற்றிலும் நேரடியாக அரசுக்கு சேர்க்கும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் எங்கே செயல்பட சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10 ரேஷன் கடைகளுக்கு தேர்வு செய்யப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1500 ரேஷன் கடைகள் சென்னையில் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. படிப்படியாக பேடிஎம், UPI போன்ற டிஜிட்டல் சேவைகளை அனைத்து கடைகளிலும் கொண்டு வரப்படும் ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய உதவியுடன் UPI சேவை மூலம் பண பரிவர்த்தனை எளிமையாக நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இது மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு எளிமை, பாதுகாப்பு, நேர்த்தியான பரிவர்த்தனை தேவையில்லாததால் ரேஷன் கடையில் பணிவர்த்தனை முறைகேடுகள் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மக்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.